அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு சுப நாளை காண்பதற்கு எங்களுடைய கண்களை நித்திரென்று விழிக்கச் செய்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கான பலத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்மை தேடுகிற பிள்ளைகளாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை பூரிப்பாக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு அர்ப்பணம் செய்கிறேன். தேவ சமூகத்தில் நம்மை தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கேட்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவனோடு இசைந்திருப்பதற்கான ஒரு பலத்தை ஆண்டவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். வேதாகமத்தில் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை எவ்வளவு ரம்மியமாக படைத்திருக்கிறார். அவரால் படைக்கப்பட்ட இந்த சரீரம் மென்மேலும் நம்மை அழகுபடுத்துகிறோமே, இது எதற்காக? இன்றைக்கு அழகுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நாம் அழகாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம். அந்த அழகை நாம் மட்டும் ரசிக்காமல் மற்றவர்களும் அந்த அழகை ரசிப்பதற்கான ஒரு உந்துதல் நமக்குள்ளாக வருகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த அழகு இதை அலங்கரித்து நாம் இந்த அழகை வெளிப்படுத்தி காட்டுவதில் நமக்கு சந்தோஷம் வருகிறதா, அல்லது துக்கங்கள் வருகிறதா, அல்லது பாவ சிந்தனைக்குள் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அழகும் மாயை என்று ஞானி சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நம்மில் லட்சணம் இல்லாதவர்களுக்கு அலங்கரிப்பு தேவை. நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை என்று 1 கொரிந்தியர் 12:24 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாம் தேவனுக்குள் ஒரு மகிமையை நாம் பெற வேண்டுமென்றால் அந்த மகிமையின் பலத்தை நாம் நம்முடைய சரீரத்தில் ஒரு நிறைவாக காணுகிறோம். அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விலையேறப்பட்ட பொன்னினாலும் பொருளினாலும் உன்னை அலங்கரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஒருவன் தன்னுடைய மகிமையை பார்க்க வேண்டும், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த விருப்பத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்காமல் தேவ சமூகத்தில் நாம் நம்மை எப்படிப்பட்ட அனுபவத்தோடு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் ஏனெனில் தேவன் நம்மீது எந்த அளவு பற்றுதலாய் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார்.
மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு நமக்கு தேவையில்லை என்று 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து நாம் நம்முடைய அழகை காண்பிக்க வேண்டாம். அது புறம்பான அலங்கரிப்பு. இந்த அலங்கரிப்பு அழிந்து போகும் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. மேலும் அவர் சொல்லுகிறார், ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணி சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9, 10வது வசனத்திலே இந்த வாக்குகளை வாசிக்கலாம். ஸ்திரியானவள் எப்படி தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்றால், தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அதற்கேற்ற நற்கிரியைகளினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அலங்காரத்தை எவ்வளவாக விரும்புகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய அலங்காரங்கள் எந்த அளவு நம்மை மேன்மைப்படுத்துகிறது என்று சொன்னால், 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. பொன்னோ பொருளோ விலையேறப்பட்ட உடுப்புகளோ அழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம், அமைதல், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, ஆவியின் கனியினால் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி இருக்க வேண்டும்? வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 29வது வசனத்திலே, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் மிகுந்த விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்கு உரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாகியிருக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய அலங்காரத்தை பார்த்து நாம் பெரிய ஐஸ்வர்யவான்கள் என்று நம்மை நாமே எண்ணிக்கொள்ளுகிறோம். அது மக்களுக்கு முன்பாக அப்படி இருந்தாலும் தேவனுக்குரிய அலங்காரம் நாம் மனுஷ புகழ்ச்சியினால் அல்ல தேவனுடைய புகழ்ச்சியினாலே உண்டாகியிருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய குண லட்சணங்கள் நம்மை எப்படி மீட்டுக்கொள்ளுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்முடைய மகிமையின் ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த கொடுப்பினையிலே நாம் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லா நிலைகளிலும் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவத்திலே நாம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம், கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானமும் நல் ஆலோசனையும் நாம் காத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று. அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19 23 வசனங்கள் வரை ஆண்டவர் சொல்லுகிறார். மெய் ஞானமும் நல் ஆலோசனையும் நமக்கு அலங்காரமாய் இருக்கிறது. எப்படி அது நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமும் நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனுமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லோரும் அறிந்த ஒன்று. மேலும் தேவ தூதர்களுக்கு குறைவாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். சங்கீதக்காரர் 8வது சங்கீதத்தில் 5வது வசனத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். தேவ தூதர்களும் சற்று சிறியவராக சிருஷ்டித்து மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டப்பட்டீர் என்று சொல்லுகிறார். இவ்வளவு மகத்தான இந்த சரீரத்தை பெற்ற நாம் மென்மேலும் அதை மெருகுபடுத்துவது, அழகுபடுத்துவது தேவையில்லை. நாம் பரிசுத்தராய் இருக்கிற அந்த அனுபவத்திலே நாம் நம்மை ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றுக்கொன்று கவலையாய் இருக்கும்படி தேவன் கனத்தின் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தையும் கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இந்த சரீரத்தை நாம் அலங்கரிக்க வேண்டுமென்றால் நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்கரிப்பை பெறும் என்று 1 கொரிந்தியர் 12:23 சொல்லுகிறோம். நாம் லட்சணமாகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம். அழகுள்ளவர்களாய் படைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய அழகை பார்ப்பதற்கு, இந்த மேன்மைப்படுத்துவதற்கு இந்த வெள்ளியும் பொன்னும் உயர்ந்த ஆடைகளும் நம்மை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்காது. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, தங்களுடைய சரீரத்தை சீர்படுத்துவதற்கு எவ்வளவு பணத்தை செலவழிக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். கண் புருவத்தை சீர்படுத்துகிறார்கள். விரல்களில் வளரக்கூடிய நகங்களை சீர்படுத்துகிறார்கள். நகங்களிலே நாம் விதவிதமான வண்ண சாயங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். உதட்டிலே சாயங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். இதனால் நாம் அழகுள்ளவர்கள் என்று மற்றவர்கள் எண்ணுவார்கள் என்ற நினைப்பு அவர்களுக்கு இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அலங்காரம் என்ன என்பதை நாம் படித்தோம். தேவ தயவும் அவருடைய ஞானத்தையும் நம் கழுத்தில் அலங்காரமாக நாம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த அனுபவங்களை நாம் பார்க்கும்போது நாம் லட்சணம் உள்ளவர்களாக ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம், படைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை மற்றவர்கள் காண்பதற்கு நாம் அழகு செய்கிறோம். சற்று யோசித்து பார்ப்போம். தகுதியான வஸ்திரங்களை உடுத்த வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கூட இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆலோசனையை கேட்பதற்கும்
அவர்கள் விரும்புவதில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் கண்டுகொண்டிருக்கிற இந்த உலகத்தின் நாகரிகங்கள் தான், வாழ்க்கை தரங்கள் தான். அன்பு பிள்ளைகளே, அது நம்மை தேவ சமூகத்தில் நம்மை கொண்டு சேர்க்காது. உலகத்தில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் அழியும் வரைக்கும் நாம் தேவனுக்கு மட்டும் மகிழ்ச்சி தரக்கூடிய பிள்ளைகளாய் மட்டுமே காணப்பட வேண்டும். நம்முடைய நடத்தை, நாம் சாப்பிடுகிற உணவு பழக்க வழக்கங்கள், நாம் உடுத்துகிற ஆடை ஆபரணங்கள் எல்லாமே நம்மை ஆண்டவருக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்ற வேண்டுமே தவிர, உலகத்தாருக்கு மகிமை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய சரீரத்தை நாம் பாவித்து கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, தகுதியான வஸ்திரங்களை உடுத்தி தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். சற்று யோசிப்போம். நாம் மரித்ததற்கு பின்பு இந்த லோகத்தில் நாம் உடுத்துகிற இந்த ஆடை பழக்கம் பரலோகத்திலும் இருக்குமா என்றால் இல்லை. அங்கு ஆண்டவர் நாம் உடுத்துகிற உடையை கழற்றி போட்டுவிட்டு அவர் கொடுக்கக்கூடிய அந்த உடையை நாம் தரித்து கொள்ள வேண்டும், நீதியின் வஸ்திரத்தை. அந்த நீதியின் வஸ்திரம் என்பது தேவனுடைய பரிசுத்தத்தை குறிக்கிற ஒரு அடையாளம். இந்த லோகத்தில் நாம் இப்பொழுது எவ்வளவு பணம் கொடுத்து விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டாலும் இந்த ஆடைகள் இந்த பூமிக்கு மட்டுமே சொந்தமே தவிர வேறு எதற்கும் சொந்தமாகாது. அன்பு பிள்ளைகளே, இதை நாம் சற்று கவனித்து தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை, வாழ்க்கை நியமத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட தாழ்மையின் குணத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது நம்மையும் நம்முடைய குடும்பத்திற்கும் மேன்மையும் கொடுக்கும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் உலகத்திற்கு அல்ல, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் நம்மை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்திற்கு ஏற்றபடி நம்மை பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு ஆவியின் கனிகளினாலே நம்மை அலங்கரித்து, அதுவே தேவனுடைய பார்வைக்கு விலையேறப்பெற்ற அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். எனவே ஆண்களும் பெண்களும் உடையினாலோ ஆபரணங்களினாலோ மற்ற உலக அலங்கார பொருட்களினாலோ இந்த சரீரத்தை அலங்கரிக்க வேண்டாம். அது இந்த மண்ணோடு அழிந்து போய்விடும். இந்த மண்ணுக்கு சொந்தமானது, நம்முடைய சரீரம் விண்ணுக்கு சொந்தமானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த விண்ணுக்கு சொந்தமான அந்த அலங்கரிப்பை நாம் பெற்று நடக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து, உம்முடைய வல்லமை இருந்து எங்களை காத்துக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும். எல்லா விதத்திலேயும் உம்முடைய வார்த்தைகள் எங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் தாமே இந்த சரீரத்தை மகிமைப்படுத்துவதற்கு உம்முடைய ஆவியின் கனிகளினாலே எங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். நல்ல தகுதியான வஸ்திரத்தையும் நல்ல தேவ ஞானத்தையும் தேவ பயத்தையும் கொண்டிருக்கக்கூடிய அலங்காரத்தை மட்டும் நாம் அலங்கரித்து நம்மை தேவனுக்கு முன்பாக மகிமையுள்ளவர்களாய் காணப்பட நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். இனிமேலும் அந்த உலக அலங்காரம், அழிந்து போகிற அலங்காரம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் விதித்த அந்த அலங்காரம் நம்முடைய கழுத்திற்கு பெரிய அலங்காரத்தை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அலங்காரத்திலே நாம் பங்கு பெற்றவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சேருவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த அலங்காரம் என்ற அந்த வார்த்தைகளை நாம் எப்படி ஏற்று நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வேதத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். அது போதும். அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். மணவாளன் விரும்புகிற அலங்காரம் இதுதான். ஆனாலும் அந்த உலகம் விரும்புகிற அலங்காரம் அழிந்து போகும். நம்முடைய ஆண்டவர் மணவாளன் விரும்புகிற அலங்காரம் மென்மேலும் நம்மை மகிமைப்படுத்தும். அந்த மகிமையிலே நாம் தேவனுக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக.
ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவ வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கு இந்த வசனம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.